என் தாய் தந்தையரின் பாதங்களை தொழுது என் இதயராக அன்பர்களுக்கு வணக்கம். அதிரதன் ராதை இவர்களுடைய வீட்டில் அந்த வளர்ப்பு மகனான கர்ணனை இருவருமே சிறந்த முறையிலேயே வளர்த்து வருகிறார்கள். இந்த அதிரதன் யார் என்றால், அதிரதன் அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில ஒரு தேரோட்டியாக வேலை செய்கிறார். இந்த அதிரதனானவன் அஸ்தினாபுரத்தில் தேரோட்டியாக வேலை செய்வதால் பல இடங்களில் இந்த கர்ணனை தேரோட்டியின் மகனே என்றும், இந்த அதிரதனானவர் சூது வம்சத்தை சேர்ந்ததால் பல இடங்களில் இந்த கர்ணனை சூத புத்திரனே என்றும் பல இடங்களில் சொல்லி கர்ணனை அவமானம் படுத்துவார்கள். இந்த அதிரதனானவர் கர்ணனுக்கு சிறந்த முறையிலேயே தேரோட்டுவது எப்படி என்று கற்றுத் தருகிறார். ஆனால் அந்த கர்ணனுக்கோ தேரோட்டுவதில் மிக ஒரு துளி கூட விருப்பமே இல்லை. அதனால் அவருக்கோ சிறந்த முறையிலேயே வில் பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்ணனுக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது. அதனால் அப்ப இருந்த அந்த அஸ்தினாபுரத்தில் சிறந்த முறையிலேயே வில் பயிற்சியை கற்றுத்தருபவர் யார் என்றால் கிருபாச்சாரியர். அதாவது கிருபர். இந்த கிருபர் அஸ்தினாபுரத்தினுடைய குல குருவாக இருக்கிறார். இந்த கிருபரிடம் சென்று வில் பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து கர்ணனானவர் கிருபாச்சாரியரை சந்திப்பதற்காக போகிறார். அப்படி கிருபாச்சாரியரை சந்திப்பதற்காக போகக்கூடிய கர்ணனானவர் சென்று கிருபாச்சாரியாருடைய சிறந்த முறையிலேயே வணங்குகிறார். உடனே கிருபரோ உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்க, உடனே கர்ணனோ நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து வில்வித்தையை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் கர்ணன். அதற்கு உடனே கிருபரோ, நான் அரச குமாரர்களுக்கு மட்டும்தான் வில் பயிற்சியை கற்றுத்தருவேன். அதனால் நீ எந்த நாட்டின் அரசனின் மகன், உன்னுடைய தாய் தந்தையருடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்க, உடனே அதற்கு கர்ணனும் என்னுடைய தந்தை தேரோட்டும் தொழிலை செய்கிறார், அதுவும் இந்த அஸ்தினாபுரத்தில் தேரோட்டியாக வேலை செய்கிறார் என்று சொல்ல, உடனே அதற்கு கிருபரோ தேரோட்டியின் மகனுக்கு என்னால் வில் பயிற்சியை கற்றுத்தர முடியாது என்று சொல்லி மறுத்து விடுகிறார். உடனே சரி என்று மனதில் பல கவலைகளுடன் இந்த கர்ணனானவர் வீட்டிற்கு போகிறார். அப்படி வீட்டிற்கு போகக்கூடிய கர்ணனானவர் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் அதே கவலையோடு சில நாட்கள் இருக்கிறார். ஒரு நாள் இந்த கர்ணனுடைய வீட்டில் அதிரதனானவர் ஒரு பூஜை ஒன்றை செய்கிறார். அப்படி அவர் பூஜை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முதியவரானவர் அந்த அதிரதனுடைய வீட்டிற்கு பிச்சை கேட்பதற்காக வருகிறார். அதாவது யாசகம் பெறுவதற்காக வருகிறார். அப்படி வரக்கூடிய அந்த முதியவர் நான் சாப்பிட்டு ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது, இதுக்கு கொஞ்சம் உணவு தாருங்கள் என்று சொல்லி கேள்வி கேட்க, உடனே அதிரதனோ வீட்டில் இருந்து வெளியே முதியவரே இப்பொழுது தான் பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை முடிந்துவிடும், பூஜை முடிந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்து விடுகிறார். உடனே கர்ணனோ வெளியில் சென்று அந்த முதியவர் மீண்டும் எனக்கு உணவு தா குழந்தை என்று சொல்லி கேட்க, உடனே அதற்கு கர்ணனும் பசியால் வாடுபவருக்கு அதே நேரத்தில் உணவு கொடுத்தால் தான் சரி என்று நினைத்து கொண்டு அந்த யாகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கொஞ்சம் பாலை எடுத்து கொண்டு அந்த முதியவர்கிட்ட தருகிறார் கர்ணன். உடனே அந்த முதியவரும் அந்த பாலை வாங்கி கொண்டு அந்த தன்னுடைய சுய உருவத்தை காட்டுகிறார். அந்த முதியவர் வேடத்தில் வந்தது யார் என்றால் சூரிய பகவான் வருகிறான். உடனே கர்ணனோ அந்த சூரிய பகவானை வணங்குகிறான். உடனே சூரிய பகவானோ, கர்ணா, உன்னுடைய தவத்தையும் தானத்தையும் தர்மத்தையும் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் நான் இவ்வாறாக ஒரு முதியவன் வேடத்திலேயே வந்தேன். ஆனால் நீ அதில் வெற்றி பெற்று விட்டாய். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதே. நாளையில் இருந்து என்னுடைய முன்னிலையிலேயே ஒரு வில்வித்தையை தொடங்கு, நீ ஒரு சிறந்த வில்வீரனாக வருவாய் என்று சொல்லி அந்த கர்ணனை வாழ்த்துகிறான். அடுத்த நாள் இந்த கர்ணனானவன் சந்தியாவனத்தை முடித்து கொண்டு, சந்தியாவனம் என்றால்
சூரிய நமஸ்காரம். அதற்கு தான் சந்தியாவனம்னு சொல்லுவாங்க. அந்த சந்தியாவனத்தை முடித்து கொண்டு இந்த கர்ணனானவர் சூரிய பகவானுடைய முன்னிலையிலேயே வில் பயிற்சியை வந்து தொடங்கி சிறந்த முறையிலேயே வில் பயிற்சியை வந்து கற்றுக் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்ணனானவன் மிக சிறந்த முறையிலேயே தானத்தையும் தர்மத்தையும் வந்து செய்தான். தானம் வேற, தர்மம் வேற. தர்மம் என்றால் என்ன என்றால், நம்முடைய வீட்டிற்கு ஒரு யாசகம் பெறுவதற்காக ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் வந்து வருகிறான். அவன் வந்து, அம்மா நான் சாப்பிட்டே ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லி வந்து கேட்கிறான். உடனே அதற்கு நம்மளோ நம்ம வீட்டில் இருக்கின்ற அந்த பழைய சாப்பாட்டை எடுத்து வந்து கொண்டு அந்த முதியவருக்கு தந்தால் அதுக்கு பெயர் தான் தர்மம். அதே அந்த பிச்சைக்காரன் வீட்டு முன்னாடி வந்து, அம்மா எனக்கு மிகவும் ஜலதோஷமாக சளி பிடித்து கொண்டு இருக்கிறது, அதனால் எனக்கு மணக்க ரசமும் கொஞ்சம் சூடாக சோறு வேண்டும் என்று சொல்லி கேட்டு அதை வந்து நாம் அவனுக்கே அப்படி கொடுத்தால் அதற்கு பேர் தான் தானம். தானம் என்பது என்னன்னா, நாம் என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்தால் அது தானம். தர்மம் என்றால் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அது கொடுத்தால் தர்மம். தானம் வேற, தர்மம் வேற, இரண்டுக்குமே வித்தியாசங்களானது இதுதான். இப்படி இருக்கும் பொழுது இந்த அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் அந்த ராஜ மாதாவுக்கு மீண்டும் ஒரு சோதனை. இந்த அஸ்தினாபுரத்திற்கு யாரை அரசராக ஆக்குவது என்று சொல்லி ஆலோசனை மண்டபத்தில் வந்து கலந்தாலோசிக்கிறார் சத்தியவதி. உடனே சத்தியவதியோ அந்த மூத்த மகனாக இருக்கக்கூடிய அந்த திருதராட்டிரனுக்கு கண் பார்வை இழந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கே அஸ்தினாபுரத்தின் அரசுரிமை வந்து தரலாம் என்று சொல்கிறார். உடனே பீஷ்மரும் கிருபாச்சாரியார் இருவருமே, அம்மா சாஸ்திரப்படி கண் பார்வை இல்லாதவன் அரசராக வந்து இருக்க முடியாது, அதற்கும் மேலாக உடலால கூட ஒரு குறைபாடு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து ஒரு நாட்டிற்கு அரசராக இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருதராட்டிரனுக்கு கண் பார்வையா இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த திருதராட்டிரனை வந்து அஸ்தினாபுரத்தின் அரசராக ஆக்குவது என்று சொல்லி கேள்வியை வந்து கேட்கிறார்கள். உடனே அதற்கு சத்தியவதியும் தற்காலிகமாக இந்த திருதராட்டிரனை வந்து அரசராக ஆக்கலாம். இந்த திருதராட்டிரன் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தில் வந்து அமர்வார். ஆனால் அவருக்கு எந்த விதமான பட்டாபிஷேகம் எதுவும் செய்யாமல், தற்காலிகமாக சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே செய்யாமல் அந்த அஸ்தினாபுரத்தின் அரசராக அந்த திருதராட்டிரனை வந்து சிம்மாசனத்தில் வந்து உட்கார வைக்கலாம் என்று சொல்லி முடிவு வந்து எடுக்கப்படுகிறது. உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே திருதராட்டிரனுக்கும் சகுனிக்கும் மிகவும் சந்தோஷம் வந்து ஏற்பட்டு விடுகிறது. இந்த திருதராட்டிரனுக்கு அஸ்தினாபுரத்தின் அரசவையில் எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் பூஜை நமஸ்காரங்கள் எதுவுமே செய்யாமல் அஸ்தினாபுரத்தின் அந்த அரசவையோடைய சிம்மாசனத்தில் இந்த திருதராட்டிரன் வந்து அஸ்தினாபுரத்தின் அரசராகவும் அஸ்தினாபுரத்தின் பட்டத்து அரசியாக திருதராட்டிரனின் மனைவியான காந்தாரியை வந்து அமர வந்து வைக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த காந்தாரியானவர் கர்ப்பமாக இருக்கிறார். கர்ப்பமாக இருப்பது தெரிந்த உடனே அரண்மனையில் உள்ள அனைவருக்குமே மிகவும் சந்தோஷமாக வந்து இருக்கிறார்கள். இந்த செய்தியை பாண்டுவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜ மாதாவான சத்தியவதி ஒரு ஓலையில் காந்தாரி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று ஓலையை எழுதி பாண்டுவிற்கு வந்து ஒற்றர்கள் மூலமாக வந்து தருவதற்காக வந்து அனுப்பி வைக்கிறார். அந்த நேரத்தில் வனத்தில் உள்ள பாண்டு ஆனவர் மிக சிறந்த முறையிலேயே தவங்களை வந்து செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி தவங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, தவத்தை முடித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஓலையானது வந்து வருகிறது. அதை பார்த்தவுடனே பாண்டவுக்கு வெளிப்படையாக சந்தோஷமாக இருந்தாலும் மனதால பாண்டுவுக்கு கொஞ்சம் வருத்தமாக வந்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாண்டு ஆனவர் குந்தியிடத்திலே வந்து பேசி வந்து கொண்டு இருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த பாண்டு ஆனவர் பல முனிவர்களுடைய ஆலோசனைப்படி மிக சிறந்த முறையிலேயே வந்து தவ வாழ்க்கையை வந்து மேற்கொள்கிறார். அப்படி தவங்களை முடித்து கொண்டு இந்த பாண்டு